பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எரேமியா 27வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். நல்ல கவனிங்க. அப்போ நீங்களும் நானும் பூமியை மட்டுமல்ல, வானத்தை மட்டுமல்ல, நாமும் இந்த பூமியில் பார்க்கிற எல்லாவற்றையுமே அவர் சொல்றாரு, என் மகாபலத்தினால் ஓங்கிய என் புயத்தினால் நான் உண்டாக்கினேன். Glory to God. அப்போ நாம் பார்க்கிற காரியங்கள், நாம் அனுபவிக்கிற எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டது. அதில் ஒரு வார்த்தை சொல்லுது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? அவர் விரும்புகிறவனுக்கு பிரைஸ் தி லார்ட் அதை கொடுக்கிறாரா? எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். ஆனால் அவர் யாருக்கு இந்த அதிசயத்தை செய்கிறார் அப்படின்னா, தனக்கு இஷ்டமானவனுக்கு அதை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்புவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அவள் நினைத்தாள், நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவனுமாயிருக்கிறான், பின்பு இன்பம் உண்டாக இருக்குமோ? அவள் நகைக்கிறாள். நான் கிழவியா இருக்க எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? கர்த்தருடைய வார்த்தை அவளால் நம்ப முடியலை. பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்லுகிறான், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் இனி இது முடியாது என்ற நிலைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவேன், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவருடைய கரத்தினால் உங்களுக்கு வேண்டியதை செய்ய முடியும் பிரதர். வேதத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, லூக்கா 18:27 வாசிக்கும்போது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். இதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணினீங்களோ, இனி இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்கிறாரு.
ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்கிறாரு. அது எதற்காக? தேவனை நீ இன்னும் நம்புவதற்கு, தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக கர்த்தர் இந்த அதிசயத்தை விளங்க பண்ண போகிறார். அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் காரியத்தை ஒப்பு கொடுங்க. நீங்கள் எந்த காரியத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த காரியத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிசயம் உண்டாகட்டும். அவங்க எந்த காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த காரியத்தில் உங்கள் மகிமை வெளியரங்கமாய் செயல்படும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.